வண்ணமுகிலே வாராயோ சங்கரேஸ்வரி அத்தியாயம் 32. கார்த்திகேயன் காலிலிருந்து சோஃபாவில் அமர்ந்து தன் முன் இருந்த மடிக்கணினியை பார்க்க, நல்ல சிவமோ வேலைக்காரி கொடுத்த டீயை குடித்து கொண்டிருந்தார். வாங்கத்த, பார்த்து படியேறுங்க என்றுவாறு தன் மாமியாரை தாங்கிக் கொண்டு உள்ளே நடந்து வந்தாள் மகிழந்தி. அதை கண்ட கார்த்திகேயன், அம்மா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அம்மாவை எங்கடி கூட்டிட்டு போன? தவிப்புடன் கேட்டவாறே வேகமாய் அவர்களை நோக்கி வர, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்தவங்க மகிழந்தி உரைக்க, அதனை கேட்டவாறே மறுபுறம் வந்து தன் அன்னையை தாங்கினான். ஐயோ, என்னம்மா இது, இப்படி சூடா இருக்கு உடம்பு? காய்ச்சல்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. ஏண்டி, உனக்கு தெரிஞ்சிருக்கல, நீ கூட சொல்லல? தன் மனைவியை திட்டியவாறு சோஃபாவில் அமர வைத்தான். டேய், அவளை ஏண்டா திட்டுற? நான் தான் சொல்ல வேண்டான்னு சொன்னேன். மாத்திரை போட்டா ஒரு நாள்ல சரியாயிடும். ஆனா உன் பொண்டாட்டி தான் கேட்காம ஆஸ்பத்திரி வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டா. துரத்தி கொண்டே உரைக்க, ஏண்டி, நான் வீட்டுல தானே இருக்கேன், என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நல்ல சிவம் தன் மனைவியை கண்டு இப்போது கேட்டார். ஆமா, உங்ககிட்ட சொல்லியும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அந்த வேலை இந்த வேலைன்னு தான் சொல்லுவீங்க. அப்படி ஒண்ணு எனக்கு ரொம்ப முடியலைங்க. என்னங்க, அத்தை பொய் சொல்றாங்க. நீங்க ரூமுக்கு கூட்டிட்டு போங்க, நான் சுடுதண்ணி வச்சு கொண்டு வரேன் என்ற மகிழந்தி சமையலறை நோக்கி செல்ல, தன் அன்னையை அழைத்து கொண்டு அவர் அறைக்கு சென்று படுக்க வைத்தான் கார்த்திகேயன். அம்மா, ராணி அக்கா கிட்ட கேட்கும் போது நீங்க வெளியில போயிருக்கிறதா சொன்னாங்க. நான் கூட நீங்க கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா உங்களுக்கு உடம்பு முடியலன்னு எனக்கு தெரியாதுமா. கவலையுடன் தன் அன்னையிடம் மன்னிப்பு வேண்ட உள்ளே நுழைந்தாள் மகிழந்தி. அத்தை, இந்தாங்க, இந்த சுடுதண்ணியை குடிச்சிட்டு மாத்திரை போடுங்க, வெது வெதுன்னு தான் இருக்கு என்றவாறு பாரிஜாதமின் அருகில் அமர்ந்து மாத்திரையை எடுத்து தர அவளுக்கு உதவினான் கார்த்திகேயன். டே கார்த்தி, உன் தங்கச்சி கிட்ட சொல்லிடாதடா, அப்புறம் அடுத்த நொடியே இங்க வந்துருவா. அவ வந்ததும் இல்லாம பாவம் ஊருக்கு போனவங்க சித்தியையும் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவா. படுத்தவாறே கூற சரி என தலையசைத்தான். சரிம்மா, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, வா மகிழ போகலாம், அவங்க தூங்கட்டும் என்றவனும் தன் மனைவியை அழைத்து கொண்டு வெளியே வர, அதற்குள் தன் மகளிடம் கூறியிருந்தாள் நல்ல சிவம். ஏங்க, அம்மாவை கூட்டிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்றவள் மறுபடியும் சமையலறை செல்ல, சரி என்றவாறு இரவு உணவினை உண்ண அமர்ந்தனர். வேலைக்காரி ஏற்கனவே செய்து வைத்திருந்ததால் அனைத்தும் தயாராக இருக்க, மகிழந்தி பரிமாற தந்தை மகன் இருவரும் உண்ண ஆரம்பித்தனர். மகிழ், அம்மாக்கு என்ன சொன்னாங்க டாக்டர்? நார்மல் ஃபீவர்னு தான் 2-3 நாளா சரியாயிரும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அசதி இருக்காமா. பாவங்க அத்தை, ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன், ஒரு நாள் கூட உட்கார்ந்ததே இல்லை. ஆனா இப்போ வருத்தத்துடன் கூற, ஐயோ, என்ன ஒரு நடிப்பு, மனதிற்குள் நினைத்தவாறு உண்டு கொண்டிருந்தார் நல்ல சிவம். ஏமா மருமகளே, இதுக்கு போய் நீங்க ஏன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனீங்க? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா அடுத்த நிமிஷம் டாக்டரையே இங்க வர வச்சிருப்பேன்ல. எங்க தகுதி என்னன்னு இன்னுமா உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அது எப்படி தெரியும்? நீ வாழ்ந்த வாழ்க்கை வேற இல்ல. நல்ல சிவம் மகனின் முன்னே உரைக்க, கார்த்தியோ பற்றென்று முறைப்புடன் எழமுயல தன்னவனின் கரங்களை பற்றி தடுத்தாள் மகிழந்தி. அதே நேரம் அம்மா என்றவாறு அழுகையுடன் நிறைமதி வர, அவளுடன் தமிழ் கிரிஜா இருவரும் வந்தனர். அம்மா, அண்ணா. மகிழ்ச்சியுடன் தன் வீட்டாரை கண்ட சந்தோஷத்தில் முன்னே வந்த மகிழந்தி நிறைமதியை கண்டதும் முதலில் அவளுக்கு ஆறுதல் கூறினாள். ஏ மதி, அத்தைக்கு ஒன்றும் இல்லை, சின்ன காய்ச்சல் தான். ஏங்க, இங்க பாருங்க இவளை தன்னவனை கண்டு மகிழந்தி கூற, இல்ல நீ, நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன் என்றவளோ தன் அன்னையின் அறைக்கு செல்ல மற்றவர்களும் அவளின் பின்னே சென்றனர். தன் அன்னையின் அருகில் அமர்ந்தவளோ அழுகையுடன் கலங்க, இதுக்குத்தான் உனக்கு சொல்ல வேண்டான்னு சொன்னேன். ஏண்டா கார்த்தி, பாரு புள்ள ராத்திரி நேரம் தவிச்சு போய் வந்திருக்கா. தன் மகனை கண்டு பாரிஜாதம் கேட்க, அம்மா, அண்ணா ஒன்னும் சொல்லல, அப்பா தான் சொன்னாங்க. தன் அன்னையின் கர்த்தனை பிடித்து கொண்டு கூறினாள். கிரிஜாவும் தமிழும் நலம் விசாரிக்க, காண சகிக்க முடியாத நல்ல சிவம் வெளியேற, அதனை கண்ட மகிழந்தியின் மனம் வருந்தாமல் முதல் முறை சந்தோஷப்பட்டது. திருமணத்திற்கு பின் இன்று தன் அண்ணன் முதல் முறை அவனின் மனைவியின் வீட்டிற்கு வந்திருக்கிறான். அதுவும் மாமனார் மகளிடம் கூறியதால் நிச்சயம் தன் மாமாவிற்கு தெரிந்திருக்கும் தானே. தன் மகளிடம் கூறினால் மருமகனும் வருவான் என்று தெரிந்தும் கூறியிருக்கிறார் என்றால் இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. நினைத்தவாறு நின்றாள் மகிழந்தி. சிறிது நேரம் அனைவரும் பேச, அம்மாடி மருமகளே, உங்க அண்ணனையும் அம்மாவையும் சாப்பிட கூப்பிட்டுட்டு போமா, அவங்க முதல்ல சாப்பிடட்டும் என்க. இல்லத்த, இருக்கட்டும், பரவாயில்ல மென்மையாய் கூறினான் தமிழ் நண்பன். நேரமாவதை உணர்ந்து கிளம்ப ஆரம்பிக்க, அப்போ சரிங்க சம்மந்தி, நீங்க உடம்ப பார்த்துக்கோங்க, நாங்க கிளம்புறோம். மகிழு, மாமியாரை நல்லா கவனிச்சுக்கோமா.
அம்மாடி மருமகளே, நீ வேணா இருந்து நாளைக்கு வாமா, கிரிஜா கூற. இல்லத்த, பரவாயில்ல, நானும் வரேன். அம்மா வீடு என்ன 10,000 மைல் தள்ளியா இருக்கு, இதோ 10 தானே கூறியமதி தன் அன்னையிடம் விடை பெற்று வெளியே வந்தாள். உடல் முழுவதும் உயிர் போகும் வழிதான். ஆனாலும் அதை மீறி ஒரு சந்தோஷம் இப்போது பாரிஜாதமின் மனதில் குடியேறி சிறிது புத்துணர்வை அளித்தது. மூவரும் கிளம்ப ஹாலில் அமர்ந்திருந்த நல்ல சிவமிடம் கூற அவரோ வாய் திறந்து பேசாமல் முகத்தில் ஒரு போலியான புன்னகையை வைத்துக்கொண்டு வழி அனுப்பி வைத்தார். வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைத்த மகிழந்தியும் காத்தியும் உள்ளே வர, ஏப்பா, எதுக்கு நீங்க மதிக்கிட்டு சொன்னீங்க? அம்மா வேண்டான்னு சொன்னதை நீங்க கேட்டீங்க தானே, அப்புறம் ஏன் இப்படி பண்ணீங்க? கோபமாய் கேட்க, என்னடா கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப பேசுற, போய் வேலையை பாரு என்றவரும் அங்கிருந்து நகர்ந்தார். அதன் பின் மாமியாருக்கு சிறிது கஞ்சியை புகட்டி விட்டு தானும் முண்டு முடித்து தன் அறைக்கு வர தன்னவளிடம் தஞ்சம் அடைந்தான் கார்த்திகேயன். என்னாச்சு மாமா? ஆறுதலாய் கேட்க, நீ எனக்கு பொண்டாட்டிய கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டி. இந்த நேரம் வேற யாராவது இருந்திருந்தா எங்க அப்பா பேசின பேச்சுக்கு சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. ஆனா நீ கூறியவனோ தன்னுடன் சேர்த்து அணைக்க தன்னவனின் அணைப்பில் கரைந்தாள். அதன் பின் நாட்கள் கழிந்து மகிழந்தி தன் மாமியாரை எடவிடாது பெற்ற அன்னையை போல் அருகிலேயே இருந்து பார்த்து கொள்ள இதில் ரேவதி இல்லாதது வேறு. இன்னும் வேலை அதிகரிக்க ஓய்வின்றி பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தாள். வேலைக்காரியைப் போல் வேலை செய்யும் மருமகளை கண்டு பேரானந்தத்தில் இருந்தார் நல்ல சிவம். காற்று இல்லாத நேரம் பார்த்து தானும் சில வேலைகளை ஏவ மறுப்பின்றி செய்து கொண்டிருந்தாள் மகிழந்தி. சுடுதண்ணீரை வைத்து தன் மாமியாரின் உடம்பை துடைத்து கொண்டிருக்க, ஏமா மருமகளை, சாப்பிட்டியா இல்லையா? இப்படி 3 நாளா எனக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கியேம்மா பாசம் கலந்த தவிப்புடன் கேட்க, சாப்பிட்டேன் அத்தை, நீங்க முதல்ல நல்லா ரெஸ்ட் எடுத்து சீக்கிரம் வாங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன் சொல்லுங்க? புன்னகையுடன் கூறியவாறு அவரின் கால்களை பிடித்து துடைத்து விட்டாள். நீ மருமகளா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? உன் மனசு யாருக்கு வராதுத்தா. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. உங்க மாமனாருக்கு என் மேல துளி கூட பாசமே கிடையாதுமா. எங்க எனக்குன்னு யாரு இல்லாம போயிருவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா அந்த பயத்தை நீ போக்கிட்டேயேம்மா. உங்க அம்மா, அண்ணன், நீ துடிச்சு துடிப்பு, இது போதாதா எனக்கு? மனம் நிறைவாய் புன்னகையுடன் கூற கேட்டுக்கொண்டாள். சரிங்கத்த, முதல் இந்த கஞ்சி குடிங்க, இன்னைக்கு சாயந்தரம் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் என்றவாறு சூடான கஞ்சியை அருகில் அமர்ந்து புகட்ட அதை மெல்ல பருகினார். தன் மருமகளின் கவனிப்பால் மெல்ல மெல்ல 5 நாட்களிலேயே நன்றாக தேறி வந்த பாரிஜாதமும் தன் மருமகளை எண்ணி பெருமை கொண்டார். இப்போது வழக்கம் போல் தன் வேலைகளை பார்க்க ஆரம்பிக்க சிறிது ஓய்வு கிடைத்ததை போல் மகிழந்தி உணர்ந்தாலும் தன் அத்தையை அதிக வேலை செய்ய விடாமல் பார்த்து கொண்டாள். அன்று இரவு தன்னறையில் பிரஷர் மாத்திரையை போட்டு நல்ல சிவம் படுக்கையில் படுக்க அறைக்குள் நுழைந்தார் பாரிஜாதம். தன் கணவன் உறங்கவில்லை என்பது நன்றாகவே புரிய சில நாட்களாகவே தன் மருமகளிடம் அவர் கடுமையாக நடந்து கொள்வதை உடல்நலம் சரியில்லை என்றாலும் நன்கு கவனித்தார். ஏங்க, தூங்கிட்டீங்களா கேட்டவாறு படுக்கையில் அமர, இல்ல என்னன்னு சொல்லுடி என்றவாறு எழுந்து அமர்ந்தார். ஏங்க, நம்ம மருமகளை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குங்க. என்னை ஒரு பெத்த தாயை போல பார்த்துக்கிட்டு இருக்கா. கள்ளக்கபடா இல்லாத மனசுங்க அந்த பிள்ளைக்கு. ஒவ்வொரு பிள்ளைக மாமியாருக்கு பிள்ளைலன்னா தொடக்கூட கூச்சப்படுவாங்க. ஆனா அந்த பிள்ளை எனக்கு தலைவாரி விட்டு என்னை குளிப்பாட்டி நான் வாந்தி எடுத்தா அதையும் தொடச்சு விட்டு ஆகாரம் கொடுத்து பக்கத்திலே இருந்து பார்த்துச்சிங்க. தன் மருமகளை பெருமையாக கூறிக்கொண்டே போக, சரி அதுக்கு என்ன சொல்ல? நம்ம சொத்தை எல்லாம் வேணும்னா கைமாறா அவளோட பேருக்கு எழுதி வச்சிருவோமா? அதுக்கு தானே பண்றா? மனைவியின் பேச்சு அவரை கோபம் கொள்ள வைத்து அப்படி பேச வைத்தது. உங்க புத்தி என்னைக்கு மாறாதுங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த புள்ள கல்யாணம் முடிஞ்சு வந்த அந்த 4 மாசமும் நீங்க அவளை அத்தையாலேயே கரைச்சி கூட்டிக்கிட்டே இருக்கீங்க. நம்மளை பார்த்துருந்தா இப்படி ஒரு பிள்ளைய பார்த்துருப்போமா? உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு நீங்க இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்திருந்தேன்னா இந்த வீடு எப்படி இருக்கும்னு அப்ப புரிஞ்சிருக்குங்க. நானும் கூட பார்க்க நாதி இல்லாம அந்த காட்டிலே செத்து போயிருப்பேன். நீங்கனால என்னைக்காவது தான் திருந்த போறீங்களோ? கொஞ்சமாவது புத்தி இருந்தா யோசிச்சு பார்த்திருப்பீங்க. அதுதான் இல்லையே. கோபமாக கூறிவிட்டு முகத்தை திருப்பி கொண்டு படுத்தார். தன் மனைவி கூறிய வார்த்தையை கேட்டவர் தானும் படுக்க சுற்றத்தார் தன்னை பேசிய விதம், மகிழந்தியின் நடவடிக்கை அனைத்தையும் நினைத்து கொண்டே நித்திரைக்கு சென்றார். நாட்கள் சென்று அன்று வார இறுதி நாள் என்பதால் காலை வேலை பரபரப்பே இல்லாமல் ஆண்கள் அனைவரும் ஹாலில் அமர்ந்திருக்க அவர்களுக்கு காஃபியை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தார் கிரிஜா. மருமகள் இருவரும் தரையில் அமர்ந்து காய்கறி நறுக்க தேங்காய் துருவவென்று ஆளுக்கு ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்க, மாமா இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், அதனால இன்னைக்கு போய் நகை எடுத்துட்டு வந்துடலாமே
அந்த வீட்டின் பெரியவரான ஆதிநாதனை கண்டு கிரிஜா கேட்டார். சரிம்மா, அப்ப எல்லாரும் போய் எடுத்துட்டு வந்துடலாம். அவரும் சரி என கூறினார். அத்தை, யாருக்கு நகை? தான் அந்த வீட்டிலிருந்தும் தெரியாதது போனதால் வேகமாய் நிறைமதி கேட்க, பரணிக்கும் உனக்கும் தாம்மா. கல்யாணம் முடிஞ்ச 4 மாசம் ஆச்சு இல்ல, இன்னும் தாலி பிரிச்சு போடலையே. அதான் போய் வாங்கிட்டு வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து பக்கத்துல எல்லாரையும் கூப்பிட்டு மாத்திரலாம். ஓ சரி அத்தை என்றாள் நிறைமதி. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், கிரிஜா தமிழோட அம்மா தாலிக்கொடி என்கிட்ட தான் இருக்கு. கையோட அதை போட்டு புதுசு எடுத்துடலாம். ஆதிநாதன் கூற, மாமா வேண்டாம், எதுக்கு அதை அழிச்சு செய்யணும்? நான் வேணா அதையே போட்டுக்கிறேனே, செலவு வேண்டாமே, நீங்க ஒண்ணு மட்டும் எடுங்க. நிறைமதி வேகமாய் கூறினாள். அது எதுக்குமா உனக்கு? நம்ம புதுசே எடுத்துக்கலாம். வரதன் கூற, இல்ல மாமா, பெரியத்த நம்ம கூட தான் இல்ல, அதை போட்டுக்கிட்டா நம்ம கூட எங்க வாழ்க்கையும் இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதான் சொன்னேன். தயங்கி கொண்டு மெல்ல கூறினாள் நிறைமதி. பாருடா, சொந்த மாமியார் இல்லைனாலும் அவங்க மேல பாசம் அதிகமாவே இருக்கு போல. பாவம் அக்கா தான் இதை பார்க்க இல்லாம போயிட்டாக. கலங்கி கொண்டு கிரிஜா வேதனையுடன் உரைக்க, விடுங்கத்த, நடக்கிறது தான் நடக்கும். அவர் அப்புறம் நீங்க எல்லாரும் அத்தையை பத்தி அடிக்கடி பேசுவீங்கல்ல, அதான் நான் அப்படி சொன்னேன். சரிம்மா, அப்புறம் பரணி, உனக்கு இதுல சந்தோஷம் தானே, சம்மதம் தானே? கிரிஜாவோ அமைதியாக இருந்த பரணியை கண்டு கேட்க, சம்மதம்தான் அத்தை, மென்மையாய் கூறினாள். அண்ணி இல்லைனாலும் அவங்களோட ஆசீர்வாதம் என்னைக்கும் நம்ம மருமகளுக்கு இருக்கும்னே. ஒரு மருமகளுக்கு அவங்களோட திருமங்கல்யம், இன்னொரு மருமகளுக்கு இப்ப அவங்களோட தாலிக்கொடி போக போகுது. மனம் வந்து வரதன் சந்தோஷமாக உரைத்தார். அவர் கூறியதை பின் பரணிக்கு தன் திருமாங்கல்யம் அத்தையோடது என்பது தெரிய வர அவளுக்கு மட்டுமல்ல அங்கிருந்த 4 அப்போதுதான் தெரிய வந்தது. என்ன சொல்றீங்க சித்தப்பா? பரணி கழுத்துல இருக்கிற திருமாங்கல்யம் என் அம்மாவோடதா? தமிழோ ஆச்சரியத்துடன் கேட்க மற்றவர்களுக்கும் அதே நிலையில்தான் இருந்தனர். ஆமாடா, என்ன கிரிஜா இது, பசங்களுக்கு தெரியாதா? தன் மனைவியை கண்டு வரதன் கேட்க, எங்கெங்க, அன்னைக்கு கல்யாணம் எப்படி நடந்தது உங்களுக்கு தெரியும் தானே, அதுக்கப்புறம் ஒரே வேலை, அதான் சொல்ல முடியாவே போச்சு. கிரிஜா கூறியவாறு தன் வேலையை பார்க்க சென்றார். பரணியின் விழிகளோ கலங்க தன் முன்னிருந்த புகைப்படத்தின் சிரிப்புடன் வீற்றிருந்த தன் இரத்தமான அத்தையை கண்டாள். பரணியின் இந்த கலங்கிய பார்வை எதற்கென்று புரியாது குழப்பத்துடன் அவளையே கண்டாள் நிறைமதி. நன்றி.